ரைட்டர் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்தது சினிமாக்குள்ளார. ஆனால் அது நடக்கல. என்ன கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. நான் சினிமாட்டோகிராஃபி என்னன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க? அந்த வார்த்தையை சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. எங்களை மாதிரி சில பேர் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த பயம் எனக்குள்ள. என்னுடைய அண்ணனோட நண்பர் அவர். அப்ப வந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா அவர் கொஞ்சம் சினிமாவில் இப்போ தொடர்பு இருந்தது. சினிமாவில் போகணுங்கிற என்னவாடா ஆகணும்னு. ஏன்னா விஸ்காம் முடிச்சிட்டேன். நான் ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி தெரியுமா இருக்கு, எனக்கு பிச்சைக்காரன் ஆகணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. ஆனால் அந்த வயசுக்கு அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும்? ஏன்னா அவர் என் மேலே அக்கறை உள்ள ஒரு மனிதர் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? எந்த ரைட்டர்டா நல்லா சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆனாங்க? எல்லா ரைட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி எழுதுறதுல பஞ்சப்பாட்டு பாடியிருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டேன், வறுமையில இருந்தேன், பிள்ளைங்களை படிக்க முடியல, சாப்பாடு இல்லை, இப்படி தாண்டா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நீ ஒரு ஹாபியா வச்சுக்கோ, வேற ஏதாவது டெக்னிக்கலா கத்துட்டு நீ ஒழுங்கா போயிருந்தோன்னு. அப்ப இப்போ மேலகன்ல வர்ற மாதிரி அப்பதான் நாங்க சென்னை விட்டு வந்திருக்கோம். வீட்டுல வறுமை. இப்போ போய் நான் ரைட்டர் ஆகணும்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் இதுலதான் தள்ளப்படும். ஸோ சீக்கிரம் படிச்சுட்டு நானும் ஒரு வேலைக்கு அதுல ஏதாவது உண்மை இருக்கிறதா பாக்குறீங்களா இன்றைய தேதிக்கு? அதைத்தான் எல்லா ரைட்டர்ஸுமே எழுதிட்டாங்களா. அது நான் என்ன அதை என்டார்ஸ் பண்றது? அது இருக்கு. பட் இன்னைக்கு கூட இல்ல, இன்னைக்கு அதுக்கான நல்ல மாற்றம் வந்துருச்சு. ஓகே.